கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, உண்மை என்றுமே யாராலும் எப்பொழுதும் நசுக்கப்பட முடியாத ஒன்று, அழிக்க முடியாத ஒன்று. காரணம், நற்செய்தியாளர் யோவான் 14வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு சொல்லுகின்றார். இயேசு தோமாவிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. I am the way, the truth and life. ஆகவே கடவுள் உண்மையாக இருக்கின்றார். கடவுள்தான் உண்மை. I am the truth. ஆகவே அவரை யாரும் நசுக்கிவிட முடியாது, அழித்துவிட முடியாது. அது மட்டுமல்ல, அதே நற்செய்தியாளர் யோவான் 18வது அதிகாரம் 37, 38 வசனங்களில் இவ்வாறு கூறுகிறார். அந்த உண்மையாகிய கடவுள் எதற்கு வந்தார் என்று இயேசுவே சொல்லுகிறார். உண்மையை எடுத்து உரைப்பதே என்னுடைய பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே நான் உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர். ஆகவே உண்மை, கடவுள்தான் உண்மை. ஆகவே அதை அழித்துவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, இதுதான் இன்றைய மறையுரையின் சிந்தனை. இன்றைய நற்செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். அதில் 2 குழுக்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவது குழுவானது இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை பறைசாற்றுகின்ற ஒரு குழு. இந்த குழுவை அனுப்பியவர் இயேசு கிறிஸ்து. அனுப்பப்பட்டவர்கள் யார்? பெண்கள். நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்று கூறி இயேசு அந்த பெண்களை அனுப்பினார். இந்த முதல் குழுவினுடைய வேலை இயேசு உயிர்த்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது ஒரு குழு இன்றைய நற்செய்தியிலே இருக்கின்றது. அதனுடைய பணி என்ன? அது எதை பறைசாற்ற வேண்டும்? இயேசு உயிர்க்கவில்லை என்று பறைசாற்ற. இந்த குழுவை அனுப்பியவர்கள் யார்? தலைமை குருக்களும் மூப்பர்களும். அதைத்தான் நான் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். அனுப்பப்பட்டவர்கள் யார்? படை வீரர்கள். இந்த குழுவினுடைய செய்தி என்ன? இயேசு உயிர்க்கவில்லை, மாறாக அவருடைய சீடர்கள் அவருடைய உடலை திருடி சென்று விட்டார்கள். யார்? இயேசு இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடனேயே மேலே இருக்கின்ற அறையில் அனைத்து கதவுகளையும் மூடி பயந்து கொண்டு இருந்தவர்கள் தைரியமாக வந்து இயேசுனுடைய உடலை திருடி சென்று விட்டார்களாம். இதுதான் இவர்கள், இந்த இரண்டாவது குழு செய்ய வேண்டிய பணி. ஆனால் இந்த 2 குழுக்களின் நம்பகத்தன்மையை பொறுத்த மட்டில் இரண்டாவது குழு, அதாவது இயேசு உயிர்க்கவில்லை, மாறாக அவருடைய உடல் திருடப்பட்டது, இதைத்தான் மக்கள் அதிகம் நம்பியிருக்க வேண்டும். அதற்கு ஒரு 3 காரணங்களை நான் கூறுகின்றேன். முதலாவது காரணம்,
அந்த காலத்தில், இயேசு வாழ்ந்த காலத்தில் கல்லறை திருடர்கள், டூம் ராபர்ஸ் என்று பல பேர் இருப்பார்களாம். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட உடல்களில் அணிந்திருந்த நகைகளை திருடிச் செல்வதற்காக ஒரு குழு இருக்குமாம் அந்த காலத்திலேயே. அவர்களுக்கு பேர் கல்லறை திருடர்கள். இவர்களை பிடிக்க, இவர்களை தண்டிக்க அரசு சட்டங்கள் எல்லாம் இருந்தது. குறிப்பாக எகிப்தில் இறந்தவர்களை அப்படியே அவர்கள் அணிந்திருந்த நகைகளோடு அடக்கம் செய்வார்களாம், அதை திருடுவதற்காக. ஆகவே தான் அதை மனதிலே வைத்து இந்த தலைமை குருக்களும் மூப்பர்களும் என்ன செய்கின்றார்கள்? இயேசுவினுடைய சீடர்கள் வந்து இயேசுவினுடைய உடலை திருடி சென்று விட்டார்கள். ஆகவே மக்கள் அதை ஈஸியாக நம்பலாம். இரண்டாவது காரணம், யூத மக்களை பொறுத்தவரை, அதிலும் குறிப்பாக சதுசேயர்கள் என்ற ஒரு குழு இருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று. இந்த சதுசேயர்கள் உயிர்ப்பு என்பதை நம்புவது கிடையாது. உயிர்ப்பு என்பது ஒன்று இல்லை என்று நம்பியவர்கள் இவர்கள். ஆகவே இயேசுவை திருடி சென்று விட்டார்கள் என்று ஈஸியாக மக்கள் நம்புவார்கள். மூன்றாவது காரணம், இந்த இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை சொன்னவர்கள் யார்? பெண்கள். பெண்களுடைய சாட்சியத்திற்கு யூதர்கள் அவ்வளவாக முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. இதை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். ஆகவே தான் இயேசு உயிர்க்கவில்லை, அவரது சீடர்கள் அவருடைய உடலை திருடி சென்று விட்டார்கள் என்ற செய்திதான் அதிகமாக பரவி இருக்க வேண்டும். ஆனால் நடந்தது என்ன? முதல் குழுவினுடைய வார்த்தைகள் தான் அதிகம் நம்பப்பட்டன. முதல் குழுவினுடைய வார்த்தை என்ன? இயேசு உயிர்த்து விட்டார். இதுதான் அதிகம் பரவியது. இதற்கு என்ன காரணம்? இந்த முதல் குழு இயேசு உயிர்த்து விட்டார், அதிலும் பெண்கள் சென்று சீடர்களிடம் சொல்லுகின்றார்கள். அவர்களை அனுப்பியவர் இயேசு கிறிஸ்து, உயிர்த்த ஆண்டவர். அதற்கு என்ன காரணம் என்றால், உண்மை என்றுமே நசுக்கப்பட முடியாது. உண்மையை யாராலும் எங்கும் அழித்துவிட முடியாது. வாய்மையே வெல்லும். ஆனால் நடந்தது என்ன? ஒரு முதுமொழி சொல்லுவார்கள், உண்மை தன் காலணிகளை அணிவதற்கு முன்பே பொய் அல்லது வதந்தி ஊரை சுற்றி வந்துவிடுமா. இது ஒரு முதுமொழி. அந்த அளவிற்கு பொய்யும் வதந்தியும் வேகமாக பரவக்கூடிய ஒன்று. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் இந்த காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு, எல்பிஜி சிலிண்டர்கள் கிடைக்கவில்லை. ஆனால் அரசு என்ன சொல்லுகின்றது? எல்லா இடத்திலும் கிடைக்கின்றது என்று. இந்த வதந்தி எவ்வளவு வேகமாக பரவுகின்றது என்று உங்களுக்கு தெரிந்ததுதான். அது மட்டுமல்ல, ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு முன்பாக நீங்கள் தொலைக்காட்சியிலும் செய்திகளிலும் பார்த்திருப்பீர்கள். வட மாநிலங்களிலிருந்து வந்தவர்களை இங்கு தமிழ்நாட்டிலே துன்புறுத்துகின்றார்கள் என்ற செய்தி வெகு வேகமாக பரவியது. அதே போன்றுதான் நம்முடைய கிராமங்களில் கூட சில சண்டை சச்சரவுகள் வருகின்ற பொழுது பொய்யானது, வதந்தியானது வேகமாக பரவுகின்றது. ஆகவே தான் சில நேரங்களில் காவல்துறையினர் என்ன செய்கின்றார்கள்? வதந்தியை நம்பாதீர்கள், இதெல்லாம் பொய் என்று அவர்கள் அனௌன்ஸ் பண்ணுகிறார்கள். ஆகவே அந்த அளவிற்கு பொய்யும் வதந்தியும் வேகமாக பரவக்கூடிய ஒன்று. ஆனால் அதனுடைய நம்பகத்தன்மை வெகு குறைவு. வேகம் இருக்கும், ஆனால் அதில் நீடித்த
நிலையான உண்மை இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் உண்மைக்கு வேகம் அதிகமாக இருக்காது. ஆனால் உண்மை நீடித்து நிற்கின்ற தன்மை அதற்கு உண்டு. என்டியூரன்ஸ் என்று சொல்லுவார்கள். நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தன்மை உண்மைக்கு எப்பொழுதுமே உண்டு. இயேசுவின் உயிர்ப்பு என்னும் உண்மையை தங்களுடைய பொய்யாலும் வதந்தியாலும் ஒன்றுமில்லாமல் ஆக்க தலைமை குருக்களும் மூப்பர்களும் முயற்சித்தார்கள். அதைத்தான் அவர்கள் படை வீரர்களிடம் சொல்லுகிறார்கள். நீங்கள் சென்று சொல்லுங்கள். என்ன சொல்ல வேண்டும்? இயேசுவினுடைய சீடர்கள், அந்த பயந்தாங்கொள்ளிகள் வந்து இயேசுவினுடைய உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று சொல்லுங்கள். ஆளுநன் கேட்டால் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் எந்த அளவிற்கு அவர்கள் இந்த வதந்தியை பரப்பினார்களோ, வேகம் இருந்ததோ, ஆனால் அந்த வதந்தி நீடித்து நிற்கவில்லை. காரணம் இன்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவ மதம் உலகம் முழுவதிலும் இருக்கின்ற மதங்களிலே அதிக எண்ணிக்கையை கொண்டது கிறிஸ்தவ மதம். இயேசுவினுடைய உடலை திருடிச் சென்று விட்டார்கள், அவர் உயிர்க்கவில்லை என்ற அந்த செய்தி பரவி இருந்தால் கிறிஸ்தவ மதம் இவ்வளவு மக்கள் பின்பற்றுகின்ற ஒரு மதமாக இருந்திருக்க முடியாது. ஆகவே உண்மை யாரும் அழித்து விட முடியாது. இனி நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம் கண்முன்னே சில நேரங்களில் உண்மையானது உதாசீனப்படுத்தப்படுகின்றது. பொய் பரப்பப்படுகின்ற பொழுது, வதந்தி பரப்பப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் நம்முடைய மனம் சஞ்சலம் அடைகின்றது. இதுதான் வாழ்க்கையா? பொய் சொல்லுகின்றவன் முன்னேறிக்கொண்டே செல்லுகின்றான், வதந்தியை பரப்புகின்றவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று நம்முடைய மனம் சில நேரங்களிலே சஞ்சலப்படுகின்றது. ஆனால் அதை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகின்ற செய்தி இதுதான். உண்மை என்றுமே வெல்லும், வாய்மை வெல்லும். ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்லால் அது உண்மையாகி விடாது. அதுதான் உண்மை. உண்மை ஒரு நாள் வெல்லும். ஒரே ஒரு உதாரணத்தை நான் உங்களிடம் சொல்லி முடிக்கின்றேன். உண்மை வெல்லும், ஆனால் சிறிது காலம் ஆகும். கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லுகின்றேன். கேத்தலிக் வேர்ல்டு நியூஸ் இதில் வந்தது. இதை நீங்கள் நெட்டில் கூட போய் பார்க்கலாம். ஒரு குருவானவர், அவருடைய பெயர், அதாவது கேரள மாநிலம் சங்கனாச்சேரி உயர் மறை மாவட்டத்தில் குருவாக, கத்தோலிக்க குருவாக இருந்தவர் அருட்தந்தை பெனடிக்ட் ஓணம்குளம் என்று அவருடைய பெயர். இது ஒரு அந்த நேரத்தில் 1966 ஒரு சென்சேஷனல் கேஸ். அது என்ன கேஸ்ன்னு நான் சொல்கிறேன். 1966 மரிய குட்டி என்ற ஒரு பெண் கொலை செய்யப்படுகின்றார். இந்த கொலைக்கு இந்த அருட்தந்தை பெனடிக்ட் ஓணம்குளம் இவர்தான் காரணம் என்று கேரளாவில் இருக்கின்ற அந்த கீழவை நீதிமன்றம் அவருக்கு சிறை தண்டனை மற்றும் மரண தண்டனை விதிக்கின்றது. 1966. 1967 அந்த சங்கனாச்சேரி உயர் மறை மாவட்டம் அதை கேரள உயர் நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்கின்றது. அங்கு
போதிய ஆதாரங்கள் இல்லை என்று இந்த அருட்தந்தை பெனடிக்ட் விடுதலை செய்யப்படுகின்றார். ஆனால் ஒரு கொலையாளி என்ற பட்டத்தோடு அவர் ஒரு ரிமோட் வில்லேஜ், ஒரு சாதாரண யாருமே அணுக முடியாத ஒரு கிராமத்திலே தன்னுடைய பணியை அவர் செய்து வருகின்றார். ஒரு சாதாரணமாக எந்த வேறு பெரிய பப்ளிசிட்டி இல்லாமல் அவர் செய்து வருகின்றார். 2000 ஆண்டில் ஏறக்குறைய 1966 இவர் கொலையாளி என்று தீர்ப்பளிக்கப்படுகின்றது. 2000ஆவது ஆண்டில், அதாவது ஏறக்குறைய 34 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அருட்தந்தை குற்றமற்றவர் என்று ஒரு செய்தி வருகின்றது. அதாவது தீபிகா என்ற ஒரு தினசரி பத்திரிகை எத்தனை வருடங்களுக்கு பிறகு பாருங்கள், 34 வருடங்களுக்கு பிறகு இந்த அருட்தந்தை குற்றமற்றவர், இவர் அந்த கொலையை செய்யவில்லை என்ற செய்தியை வெளிவிடுகின்றது. எல்லோருக்குமே அதிர்ச்சி. அது எப்படி இந்த செய்தி வெளிவந்தது என்றால், இந்த ஒரு 93 வயது ஒரு விதவை, அது யார் என்றால் இந்த மரிய குட்டிக்கு என்ற பெண்ணினுடைய கொலை வழக்கில் துணையாக இருந்த ஒரு மருத்துவருடைய மனைவி. 93வது வயதில் கேரளாவில் நடைபெற்ற ஒரு தியானத்தில், கரிஸ்மேட்டிக் பிரேயரிலே அவர் கலந்து கொள்கின்றார். அங்கு அவளுக்கு மனமாற்றம் ஏற்படுகின்றது. அங்கு இருக்கின்ற அந்த தியானம் கொடுத்த அருட்தந்தையிடம் சொன்ன பொழுது அவர் சொல்லுகின்றார், நீங்கள் அந்த தந்தையிடமே யார் கொலையாளி என்ற பட்டத்தோடு 34 வருடங்கள் இருக்கின்றாரோ அவரிடம் சென்று இதை சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் இதை சொல்லுகின்றார். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. எவ்வாறு எதனால் இந்த பெண்ணினுடைய கணவர் மருத்துவர் அந்த பெண்ணை கொலை செய்தார் என்று. கடைசியாக என்ன செய்தி என்றால், 34 வருடங்களுக்கு பிறகு உண்மை வெளிவந்தது. அதுதான் இன்று நமக்கு தருகின்ற பாடம். உண்மை எப்பொழுதுமே வெல்லும், வாய்மை வெல்லும். அதைத்தான் இந்த உயிர்த்த ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் அவர் உண்மையானவர். He is the truth. அவர் உண்மை. அதற்காகத்தான் அவர் பிறந்தார், அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார், அதற்காகத்தான் பாடுபட்டு மரித்தார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த உண்மை என்பதற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள். அன்னையிடம் கேளுங்கள், அந்த அன்னை பரிந்து பேசுவாள் நமக்காக. எப்பொழுதுமே உண்மையானவர்களாக, நேர்மையாளர்களாக வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே வரங்கள் வேண்டுவோம். ஆமென்.